Hello friends, welcome back to Simple Living Mummy channel. This is Gauri. எல்லோருக்கும் வணக்கம். இந்தியான் ஒரு vlogல நீங்கள் பார்க்க இருக்கிறது Thursday நைட்ல இருந்து Friday மார்னிங் என்ன எல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் முன்னால் தான் எடுத்திருந்தேன் நான். இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக எடுத்த வீடியோஸ் இல்லை. ஸோ இது தேர்ஸ்டே ஈவினிங்கில். ஸோ நாம் தேர்ஸ்டேன்றவன்னா கொஞ்சம் வெளியால் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகலாம்னுட்டு எல்லோருமா சேர்ந்து பேட்மிண்டன் கோர்ட்டில் போயிட்டு பேட்மிண்டன் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் பேட்மிண்டன் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வீட்டை வந்துட்டு எனக்கு உள்ளியும் மற்றது சின்ன வெங்காயம் வெட்டி வைக்க வேண்டி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு இருந்தேன் நான். வெட்டி வச்சு அதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா டின்னருக்காக எனக்கு ஆஃப்டர்நூனில் செய்த பாவற்காய் கறி, அதாவது பிட்டர்காட் கிரேவியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸும் இருந்துச்சு. ஸோ அந்த ரைஸும் கறியும் நானும் மெத்தியும் சாப்பிட்டேன் நாங்கள். ஏட்ரியன் அஞ்சலாவுக்காக நான் இது ரவை உப்புமா செய்யலாம்ன்ட்டு ரவையை கொஞ்சம் வறுத்தெடுத்திருந்தேன் நான். அது நெய் போட்டு வறுத்தெடுத்து வச்சேன் நான். ஸோ இப்போ உப்புமா செய்கிறதுக்காக கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமாக கடுகு போட்டு கொஞ்சம் வெடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இது சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டேன்னா. ஸோ இந்த முறை நான் இப்போ இது என்ன ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான், பீன்ஸ், கேரட் போட்டு அந்த ஃப்ரோசன் இதுதான் இந்த முறை எடுத்து செய்திருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருந்தேன். மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணினேன். கொஞ்சமாக இது என்னது தனியாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச அந்த ரவையே அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுருந்தேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஸோ இதான் ஏட்ரியன் அஞ்சலாக்கு டின்னராக கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது ஃப்ரைடே மார்னிங் என்ன பண்ணியிருந்தேனாண்டா கொஞ்சம் கபர்ட்ஸ் எல்லாம் கிச்சனில் க்ளீன் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதாவது இந்த கபர்ட்ஸில் இருக்கிற எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து மெட்ட சைடு உள்ள கபர்டுக்கு மாற்றினான். ஸோ இந்த கபர்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கபர்டு எல்லாம் நல்லபடியாக ஸ்ப்ரே போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கபர்டில் நான் எல்லா சாப்பாட்டு சாமான்கள், அதாவது அரிசி, மாக்கள், அந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாவற்றையும் இங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி, அதாவது லாஸ்ட்டு மந்த்து எண்டில் நான் செய்த வீடியோஸ். ஏண்டா எனக்கு இப்போ எல்லாம் தொடர்ந்து என்னால் எடுக்க முடியலை, வீடியோஸ் எதுவும் பண்ண முடியலை. கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் மெமெண்டா கூட தொடர்ந்து என்னால் வீடியோஸும் எடுக்க முடியலை. ஸோ அப்பப்போ ஏதாவது எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்த வீடியோஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில வீடியோஸோடு ஆட் பண்ணி, வீடியோ கிளிப்ஸோடு ஆட் பண்ணி இப்போ போடுறது. ஸோ இதெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு இதில் மாற்ற வேண்டி இருக்குது. ஸோ இந்த பக்கம் இந்த கபர்டை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இங்கே கொண்டு பாத்திரங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் நான்.
ஸோ நிறைய மாற்றங்கள் அங்கங்கே வச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்காக வந்திருந்தேன் நான். ஸோ இப்போ நான் கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்தந்த இடத்துல அந்தந்த பாக்ஸில் என்னென்ன போட்டு வைக்கணுமோ அது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு முதல்ல இந்த சோஃபாவில் எல்லாவற்றையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ இப்போ நான் லைட்ஸ் எல்லாவற்றையும் கலட்டிட்டு இருக்கிறேன், ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ மேல் டாப்போட அந்த ட்ரீ இது ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இலையல் எல்லாத்தையும் மடித்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ லைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஷ்யூ அந்த ஹோல்டர் இருக்குல்ல, டிஷ்யூவோட ரோலர், ஸோ அதில் தான் நான் லைட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி வைப்பேன் சில லைட்ஸுகளை. ஸோ இந்த மாதிரி சுற்றி வச்சா நாங்கள் தேவையான போது எடுக்கும்போது ரொம்ப சிக்காமல் அது நல்லா ஈஸியாக வரும். ஆனால் இந்த மாதிரி பெரிய பல்ப் உள்ள லைட்ஸுகள் ஈஸியாக பொதுவாக வந்துடும். சின்ன குட்டியாக இருக்கிற பல்ப்ஸ் இருந்தால் இந்த மாதிரி போட்டு வச்சா ரொம்ப நமக்கு தேவையான டைமில் எடுக்கும்போது எந்த சிக்கு இல்லாமல் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மிடில் பார்ட்டோட ட்ரீயோட இதையும் இந்த மாதிரி இலையல் எல்லாத்தையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நல்லபடியாக நாங்கள் ஸ்டோர் பண்ணினோம்னா லாங் டைம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ட்ரீ ஸ்கர்ட்டையும் எடுத்து அதை மடித்து வச்சது. கீழே பார்த்திங்கன்னா ட்ரீக்கு கீழே இந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சு அந்த ட்ரீ ஸ்கர்ட்டை மேலே போட்டிருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவையும் அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சேன் நான். ஸோ அந்தந்த பாக்ஸுகளை அந்தந்த திங்ஸை அதுக்குள்ளேயே போட்டு வச்சோம்னா நெக்ஸ்ட் இயரு நமக்கு தேவையான டைமில் எடுக்கும்போது எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் பால்ஸ், அதாவது ஆர்னமெண்ட்ஸ், அந்த பால்ஸையும் அந்த பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சேன். ஸோ எல்லா டெக்கரேஷன் திங்ஸையும் எல்லாம் கலட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் கிறிஸ்மஸ் ட்ரீயை அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சேன். ஸோ எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட பாக்ஸை அந்த டேப் கொண்டு அதை ஒட்டி விட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்இடி லைட்ஸையும் இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஒரு மட்டையில் இது மாதிரி சுற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் நான். ஸோ எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும், மற்றும் என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறவாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், அதே போல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ மற்றும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.